students. Today now we are discussing about third chapter reproductive health la kadasi heading detection of fetal disorder during early pregnancy. கர்ப்ப காலத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்ப கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா early pregnancy முன்னாலேயே கணக்கிடுவது. சரி, இது நிறைய டைம் 2 மார்க் क्वेश्चन கேட்டிருக்காங்க. 2 மார்க் क्वेश्चन ஆர் 1 மார்க் क्वेश्चन. ஓகே, இந்த நாலு ஹெட்டிங் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனிங், ஆம்னியோசென்டசிஸ், CVS அப்படிங்கற கோரியானிக் வில்லஸ் சாம்பிளிங், தென் ஃபீட்டோஸ்கோப். இந்த நாலு ஹெட்டிங் எழுதுனா 2 மார்க். ஓகே, அல்லது 3 மார்க் क्वेश्चंस கேட்பாங்க. சப்போஸ் 5 மார்க் क्वेश्चन கேட்டா எல்லாத்தையும் தொகுத்து எழுதணும். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனிங். இப்போ அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனிங்னா என்ன சார்? இது வந்து ஒரு மீயொலி வரைபடம் மாதிரி. ஓகே, ஒரு மீயொலி வரியோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனிங் அப்படிங்கிறது நோன் ரிஸ்க். சரி, எந்த ஒரு ரிஸ்க்கும் கிடையாது. இதுல இந்த அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனிங்ல ஓகே கம்பேர் தென் அதர் ப்ராசஸ். ஓகே, இதுல உனக்கு என்ன சார் மட்டும் இருக்கானா மைல்ட் டிஸ்கம்போர்ட் மட்டும் இருக்கலாம். ஓகே, உனக்கு என்ன இருக்கு? மைல்ட் டிஸ்கம்போர்ட். மைல்ட் டிஸ்கம்போர்ட் மட்டும், குறைந்த அளவு நிம்மதி இல்லாத நிலை ஏற்படும். இது எதனால சார் அப்படின்னா ஒரு பிரஷர் ஏற்படுது. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு டிரான்ஸ்டியூசர் எங்க யூஸ் பண்றாங்க? அப்டாமன்லயும் வெஜினாவிலையும் யூஸ் பண்றதுனால ஏற்படக்கூடிய அந்த அழுத்தத்தினால் உனக்கு என்ன ஏற்படும்? மைல்ட் டிஸ்கம்போர்ட் இருக்கும். தட்ஸ் ஆல், வேற எதுவும் கிடையாது. அவங்க என்ன யூஸ் பண்றாங்க? டிரான்ஸ்டியூசர். ஓகே, எங்க மெயினா வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்டாமன்ல. ரெண்டாவது எங்க சார் அப்படின்னா வெஜினாவுல. அப்ப வெஜினாவுல யூஸ் பண்றதுனால அங்க ஏற்படக்கூடிய அந்த பிரஷர் உனக்கு எதை ஏற்படுத்தும் அப்படின்னா ஓரளவு டிஸ்கம்போர்ட் ஏற்படுத்தும். தட்ஸ் ஆல். மத்தபடி எந்த ஒரு ரிஸ்க்கும் கிடையாது இதுல அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனிங்ல. அதே மாதிரி இங்க என்ன யூஸ் பண்ணல அப்படின்னா நோ ரேடியேஷன். எந்த ஒரு கதிர்வீச்சுகளும் இதுல பயன்படுத்தல. இந்த ப்ரொசீஜர்ல there is no radiation can using for this ultrasound scanning method. Okay, then இப்ப இந்த ultrasound scanning ஓட uses என்ன? What are the purpose? எதுக்காக யூஸ் பண்றாங்க? இப்ப இது ஃபர்ஸ்ட் ட்ரைம்ஸ்டர் இருக்கு இல்லையா? ஓகே, இந்த 280 days. ஓகே, இந்த 280 days என்ன பண்றாங்க அப்படின்னா there is a fetal development. மூணா டிவைட் பண்ணாங்களே, ஃபர்ஸ்ட் ட்ரைம்ஸ்டர், செகண்ட் ட்ரைம்ஸ்டர், தேர்ட் ட்ரைம்ஸ்டர். இப்ப இந்த ஃபர்ஸ்ட் ட்ரைம்ஸ்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டா எதெல்லாம் இந்த ஃபர்ஸ்ட் ட்ரைம்ஸ்டர்லயே 3 இத டிடெக்ட் பண்றாங்க. ஒன்னு டேட்டிங். ஓகே, குழந்தை பிறக்கும் தேதியை தீர்மானிக்கலாம். ஓகே, 2 நம்பர் ஆஃப் ஃபீட்டஸ். உங்களுடைய வயித்துல எத்தனை குழந்தை இருக்கு, யூட்டிரஸ்ல எத்தனை குழந்தை இருக்கு, எத்தனை சைல்டு இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கலாம். தென் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டா that is early complications. ஓகே, pregnancy complications அப்படின்னு சொல்லுவோம். that is early pregnancy complication. அதுல ஏற்படக்கூடிய சிக்கல்கள் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கலாம். ஓகே, அப்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோ. அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனிங் அப்படிங்கிறது நோன் ரிஸ்க். சப்போஸ் என்ன ஏற்படலாம்? மைல்ட் டிஸ்கம்போர்ட் ஏற்படலாம். அது டியூ டு எதனால அப்படின்னு கேட்டா there is a pressure. ஓகே, பிரஷர். அந்த பிரஷர் எதனால ஏற்படுது? the transducer of என்னன்னு கேட்டா வெஜினா ஆர் அப்டாமன்ல உள்ள செலுத்துறதுனால ஏற்படலாம். இங்க என்ன பண்ண நோ ரேடியேஷன்ஸ் ஆர் கேன் யூஸ்டு. பட் இதோட மெயின் வேலை ஃபர்ஸ்ட் ட்ரைம்ஸ்டர்லயே சைல்டோடைய பேபியோடைய டேட்டிங் எப்ப பிறக்குங்கறத டிட்டர்மைன் பண்ணலாம். டிட்டர்மைனிங் தி நம்பர் ஆஃப் ஃபீட்டஸ், எத்தனை குழந்தை இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கலாம். அது மட்டும் இல்லாம இயர்லி பிரெக்னன்சி வந்து பாரு காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலாம். இதுல செவரல் டைப் ஆஃப் வந்து பார்த்தா அப்படின்னா என்ன இருக்கு? அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனிங் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் 2D ன்னு சொல்லுவோம். ஓகே, அப்ப இந்த 2D உடைய வேலை என்ன சார் அப்படின்னா ப்ரொஃபைல் ஃபிளாட் பிக்சர், ஒரு தட்டையான அமைப்பை ஏற்படுத்துது. இது என்ன சார் பண்ணுது அப்படின்னு கேட்டா ஒன் ஆஸ்பெக்ட் ஆஃப் பாடி. சரி, இது ஏதாவது ஒரு கேரக்டர் மட்டும் என்ன பண்ணனும்னா எக்ஸ்பிளைன் பண்ணனும். அப்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோ. the 2D image எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ப்ரொவைட்
ஒரு பிளாட் ஸ்ட்ரக்சரை ஏற்படுத்துது. அந்த பிளாட் பிக்சர் உனக்கு எதை கொடுக்குது அப்படின்னு என்னது? ஒன் ஆஸ்பெக்ட். ஓகே, ஒன் ஆஸ்பெக்ட் ஆஃப் பாடி, பாடியோடைய ஒரு கேரக்டர், ஒரு பண்புகளை மட்டும் இழக்குது. தென் நெக்ஸ்ட் 3D இமேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப அந்த 3D இமேஜ் வந்து எதை சார் ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னு கேட்டா, அங்க இருக்கக்கூடிய ஹெல்த் கண்டிஷன், ஹெல்த் ப்ரொவிஷன் சொல்லுவோம். அங்க இருக்கக்கூடிய வித், அந்த சைல்டோடைய வித், அகலம், ஹைட், டெப்த் ஆஃப் இமேஜ், இத மூணையும் எக்ஸ்பிளைன் பண்றது யார் அப்படின்னா 3D இமேஜ். அப்ப இந்த 3D இமேஜை வச்சு அந்த குழந்தையோடைய அகலத்தை கண்டுபிடிக்கலாம், ஹைட்டை கண்டுபிடிக்கலாம். இந்த நெக்ஸ்ட் வந்து பாருங்க டெப்த், அந்த டெப்த் ஆஃப் இமேஜ், அதனுடைய ஆழத்தை வந்து பார்த்தா அப்படின்னா கண்டுபிடிக்க முடியுங்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் வந்து பாருங்க 4D. இப்ப இந்த 4D உடைய வேலை விசுவலைசிங் அன்பார்ன் பேபி மூவிங், குழந்தையோடைய மூவிங், வயிற்றுக்குள்ள குழந்தையோடைய மூவிங் ஈஸியா பார்க்கலாம். அதுவும் எப்படி சார் பார்க்கலாம் அப்படின்னா 3D இமேஜ்ல. ஓகே, அப்ப 3D இமேஜ்ல 3D டைமென்ஷன்ல தெளிவா பார்க்கலாம். ஓகே, எதை சார் அப்படின்னா அந்த குழந்தையோடைய மூவ்மெண்ட், என்ன மூவ்மெண்ட்? ஓகே, அங்க இருக்கக்கூடிய ரியல் டைம் ஆஃப் மூவ்மெண்ட், ரியல் டைப் ஆஃப் மூவ்மெண்ட்டை பார்ப்பதற்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா 4D. அப்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோ. செவரல் டைப் ஆஃப் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனிங் இருக்கு, இமேஜஸ் இருக்கு, 2D 3D 4D. இது வந்து ஒன்லி ஒன் ஆஸ்பெக்ட் ஆஃப் வந்து பார்த்தா அப்படின்னா பாடியை எக்ஸ்பிளைன் பண்ணோம். இது ஹைட், வித், டெப்த். இது வந்து பார்த்தா மூவ்மெண்ட் ஆஃப் என்னன்னு நேச்சுரல் ரியல் மூவ்மெண்ட் ஆஃப் பாடி. இது ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுங்க. தென் செகண்ட் ஆம்னியோசென்டசிஸ். இது ரெண்டையும் நம்ம பார்த்திருக்கோம் சார். ஆம்னியோசென்டசிஸ் அப்படினாவே இது ஒரு ப்ரீநேட்டல் டெக்னிக். அண்டர்ஸ்டாண்டா? ஓகே, ஆம்னியோசென்டசிஸ் அப்படினா என்ன? ப்ரீநேட்டல் டெக்னிக். இந்த டெக்னிக் உடைய வேலை டு டிடெக்டிங் குரோமோசோம் உடைய அப்நார்மாலிட்டிஸ் ஆர் குரோமோசோம் உடைய டிசார்டரை கண்டுபிடிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள், ஆம்னியோசென்டசிஸ்க்காக சாம்பிள் எங்க இருந்து எடுக்கறாங்க? இப்போ எக்ஸாம்பிள், ஸ்மால் சாம்பிள் எங்க இருந்து எடுக்கறாங்க அப்படினா ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட். இப்போ ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் அப்படிங்கிறது எங்க? that is around in the fetus. ஓகே, இப்போ fetus for example பாத்தீங்க அப்படினு கேட்டா that is வந்து பாத்தா fetus. அந்த fetus சரவுண்ட் பண்ணி இருக்கக்கூடிய ஃப்ளூயிட்க்கு என்ன பேர் அப்படினா ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட். அப்ப ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட்ல இருந்து எடுக்கறாங்க. எப்படி எடுக்கறாங்க சார்? ஓகே, எதுக்காக? அப்ப இது எதுக்காக எடுக்கறாங்க அப்படினா டிடெக்டிங் ஆர் டயக்னோசிஸ் என்ன சார் அப்படினா குரோமோசோமோட டிசார்டர், குரோமோசோமோட பிறழ்ச்சியை, அப்நார்மாலிட்டிஸை கண்டுபிடிப்பதற்காக. சப்போஸ் என்ன பண்ணிருக்கலாம், ஒரு குரோமோசோம் 46 குரோமோசோம் மாதிரி என்ன பண்ணிருக்கலாம், ஒன்னு டெலீட் ஆயிருக்கலாம், ஒன்னு அடிஷன் ஆயிருக்கலாம், ஒன்னு டூப்ளிகேட் ஆயிருக்கலாம், அது டிரான்ஸ்லோகேஷன் ஆயிருக்கலாம். அண்டர்ஸ்டாண்டா? அல்லது நான் டிஸ்ஜங்ஷனா இருக்கலாம், எக்ஸெட்ரா. பட் இது மாதிரி குரோமோசோமோட அப்நார்மாலிட்டிஸ், குரோமோசோமோட பிறழ்ச்சி டூரிங் தி மியாசிஸ், மியாசிஸ் செல் பிரிதலின் போது குரோமோசோமோட எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கும், இல்லனா குறைஞ்சிருக்கும், இல்லனா இடம் மாறி இருக்கும், அல்லது தலைகீழா இருக்கும், அல்லது ஒழுங்கா ஜாயிண்ட் ஆகாமல் இருப்பது அனைத்தையும் கண்டுபிடிப்பது எதுல அப்படின்னு கேட்டா ஆம்னியோசென்டசிஸ் அப்படிங்கிற ஒரு மெத்தட்ல. ஒரே லைன் தான். வாட் இஸ் ஆம்னியோசென்டசிஸ்னா ஒரே லைன். இட் இஸ் a prenatal technique. இந்த டெக்னிக் உடைய வேலை டு டிடெக்டிங் குரோமோசோமோட டிசார்டர் ஆர் அப்நார்மாலிட்டிஸ். அந்த குரோமோசோமோட டிசார்டர் எதனால ஏற்படுதுன்னா டூரிங் தி செல் டிவிஷன் ஆஃப் மியாசிஸ். என்ன சொல்றானோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. சரி, ஓகே. இப்போ இந்த ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் எப்ப எடுக்கறாங்க? இப்போ இந்த ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் வந்து எப்ப டேக்கன் பண்றாங்கன்னா பிரெக்னன்ட் வுமன்ல, அதாவது 15 to 20th week, 15ல இருந்து 20வது வாரத்துக்குள்ள என்ன எடுக்கறாங்கன்னா அந்த ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் எடுக்கறாங்க. எப்படி எடுக்கறாங்க? அங்க இன்சர்ட் லாங் தின் நீடில் எங்க இன்சர்ட் பண்றாங்க? அப்டாமன்ல. ஓகே, அப்டாமன்ல இன்சர்ட் பண்ணி டு டேக் என்ன சார் அப்படினா ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட், ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் எடுக்கறாங்க. இப்போ இந்த ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட்ல யார் இருக்கா? அந்த ஃபீட்டஸ் இருக்கு இல்லையா? ஃபீட்டஸ் உடைய செல்ஸ், the cell set from the எங்க சார் அப்படினு கேட்டா ஃபீட்டஸ், அதாவது ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட். அப்ப அந்த ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட்ல இருக்கக்கூடிய அந்த ஃபீட்டஸ் உடைய செல்லை எடுத்து தான் இவ்வளவு டிட்டர்மைன் பண்றாங்க, டிடெக்ட் பண்றாங்க. தட்ஸ் ஆல். ஓகே, தென் another one is called கோரியானிக் வில்லஸ் சாம்பிளிங் அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் ஒன் கைண்ட் ஆஃப் ப்ரீநேட்டல் டெக்னிக் ஆர் ப்ரீநேட்டல் டெஸ்ட். சரி, ஓகே. இப்போ இந்த டெஸ்டுக்காக சாம்பிள் எங்க இருந்து சார் எடுக்கறாங்க? the sample taken from எங்க சார் அப்படினா placental tissue. ஓகே, இது ஈஸியா ஞாபகம். கோரியானிக் வில்லஸ் சாம்பிளிங்ல சாம்பிள் டேக்கன் ஃப்ரம் வேர் அப்படின்னு கேட்டா placental tissue. அப்ப அந்த placental tissue இருந்து இது என்ன பண்றாங்க அப்படினா அதே சேம் இட் கேன் டிடெக்டிங் குரோமோசோம் உடைய அப்நார்மாலிட்டிஸ்
ஆர் குரோமோசோம் உடைய டிசார்டர் எடுக்கிறதா இதுவும். ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோ. ஆம்னியோசென்டசிஸ் மெத்தட் எதுக்கு யூஸ் ஆகுது? டிடெக்ஷன் ஆஃப் குரோமோசோம் உடைய அப்நார்மாலிட்டிஸ். இங்க சிவிஎஸ்சி எதுக்கு யூஸ் ஆகுது? டிடெக்ஷன் ஆஃப் குரோமோசோம் உடைய அப்நார்மாலிட்டிஸ். ஆனா ஆம்னியோசென்டசிஸ்ல வந்து சாம்பிள் எங்க இருந்து எடுக்கறாங்க? ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட்ல இருந்து எடுக்கறாங்க. அதே மாதிரி இங்க எங்க சார் எடுக்கறாங்கன்னா பிளசண்டல் டிஷ்யூல இருந்து எடுக்கறாங்க. தட்ஸ் ஆல். ஓகே, தென் ஃபீட்டோஸ்கோப். இப்ப இந்த ஃபீட்டோஸ்கோப் உடைய வேலை என்ன சார்? ஒரே லைன் தான். இட்ஸ் மானிட்டர் டு தி எதா சார் அப்படினா ஃபீட்டல் ஹார்ட் ரேட். எப்படி ஸ்டெதோஸ்கோப் சொல்றோம்ல, ஸ்டெதோஸ்கோப் ஹியரிங் தி லெஃப்ட் ஹார்ட் பீட் சவுண்ட். அப்ப அந்த ஹார்ட் பீட் சவுண்ட மெஷர் பண்ணக்கூடியதா தட் இஸ் எ ஃபீட்டோஸ்கோப். இப்ப ஹார்ட் பீட் சவுண்ட் மெஷர் பண்றது யார் அப்படினா ஃபீட்டோஸ்கோப். எங்க அப்படினா சைல்ட்ல. ஓகே, இது எப்ப சார் டூரிங் த வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டா லேட் பிரெக்னன்சி. வயசாயி கல்யாணம் பண்ணிருப்பாங்க. ஓகே, வயதாயி. அது மட்டும் இல்லாம தட் இஸ் என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டா வயதாயிங்கிறத விட தட் வந்து பாத்தீங்க அப்படின்னா தட் இஸ் மெச்சூர்டு பிரெக்னன்சின்னு சொல்லுவோம் கடைசியா. ஓகே, என்ன வந்து பாருங்க இயர்லி பிரெக்னன்சி அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்லுவோம்? ஓகே, தேர்ட் ட்ரைம்ஸ்டர் அந்த ஏஜ்ல. அப்ப இந்த தேர்ட் ட்ரைம்ஸ்டர் ஏஜ்ல உனக்கு ஹார்ட் பீட்டோட சவுண்ட் மெஷர் பண்ணுவது யார் அப்படின்னா ஃபீட்டோஸ்கோப் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதுல ஆவரேஜ் ஃபீட்டல் சவுண்ட் பாத்தீங்க அப்படின்னா 120 ல இருந்து 160 beats per minute. இப்ப நமக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்லுவோம்? 70 ல இருந்து 120 சொல்லுவோம். ஞாபகம் இருக்கு இல்லையா? சரி, 70 to 72 அல்லது 70 to 80 சொல்லுவோம். சார் நம்மளுடைய ஹார்ட் பீட் சவுண்ட் என்னன்னு 70 ல இருந்து 80 சொல்லலாம். நார்மலா சொல்லணும்னா 72 for minutes அப்படின்னு சொல்லுவோம். இங்க இந்த சைல்டுக்கு பாத்தீங்கன்னா 120 ல இருந்து 160 beats per minute. சரி, இது வந்து போத் மேல் அண்ட் ஃபீமேலுக்கு வேரியேஷன்ஸ் இருக்கும். ஓகே, தென் இங்க இருக்கக்கூடிய அப்நார்மல் ஃபீட்டஸ். இப்போ அந்த அப்நார்மல் ஃபீட்டஸ் எதை உங்களுக்கு ஏற்படுத்துது அப்படின்னு கேட்டா அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டா ஃபீட்டஸ்க்கு என்ன கிடைக்காது? ஆக்சிஜன் கிடைக்காது. ஆக்சிஜன் கிடைக்காதனால நிறைய பிரச்சனைகள், நிறைய இண்டிகேட்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம் ஆகும். சார் அண்டர்ஸ்டாண்டா? சரி, இங்க வந்து பார்த்தா அப்படின்னா அப்நார்மல் ஃபீட்டஸ்க்கு என்ன ஏற்படுத்துது? அங்க ஹார்ட் பீட் சவுண்ட் ப்ராப்பரா இல்ல. ஃபீட்டஸ் வந்து பாருங்க ஹார்ட் பீட் சவுண்ட் இல்ல அப்படின்னா என்ன நடக்கும்? ஃபீட்டஸ் நாட் கெட்டிங் இனஃப் ஆக்சிஜன். ப்ராப்பரா ஆக்சிஜன் கிடைக்காது. ஆக்சிஜன் இல்ல அப்படின்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து பாருங்க ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து நெக்ஸ்ட். ஓகே, இப்ப டாக்டர் ரீசெண்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது யார் அப்படின்னா the handheld Doppler device. சரி, இந்த டிவைஸ் உடைய வேலை என்ன சார் அப்படின்னு கேட்டா தட் இஸ் என்னது? இதுவும் during the prenatal அங்க இருக்கக்கூடிய வந்து பாத்தா fetal heart sound during எப்ப? லேபர், அதாவது வந்து பாத்தா மகப்பேறுன்னு சொல்லுவோம் இல்லையா? மகப்பேறு டைம்ல சார் கண்டினியூவா இந்த எலக்ட்ரிக்கல் என்ன சொல்லுவோம்? ஃபீட்டல் மானிட்டரிங் சொல்லுவோம். எலக்ட்ரிக் அல்லது எலக்ட்ரானிக், நல்லா சமூகம்னா எலக்ட்ரானிக் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. எலக்ட்ரானிக் ஃபீட்டல் மானிட்டரிங். அப்ப இந்த எலக்ட்ரானிக் ஃபீட்டல் மானிட்டரிங் அப்படிங்கிறது கண்டினியூவா யாரு? டாக்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு கைண்ட் ஆஃப் என்னன்னு கேட்டா டிவைஸ் தான் என்ன அப்படின்னா ஹேண்ட்ஹெல்ட் டாப்லர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அண்டர்ஸ்டாண்டா? இது ஒரு சைடு. ஃபைனலா வந்து பாருங்க இந்த டூ யூ நோ மாதிரி ஒரு பாக்ஸ் கொடுத்திருந்தாங்க பாருங்க. the 1st டிசம்பர் என்ன டே அப்படின்னு கேட்டா எய்ட்ஸ் டே. ஓகே, அப்ப எய்ட்ஸ் டே அப்படிங்கிறது மெயினா என்ன சொல்லுவாங்க? ஃபர்ஸ்ட், தட் இஸ் டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக். அது டிசம்பர் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்னு. ரெண்டு, நாக்கோ நேஷனல் எய்ட்ஸ் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன். ஓகே, இது எப்ப சார் உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டா 1992ல. தென் விட்டமின் இ உடைய வேலை ஆன்டி ஸ்டெரிலிட்டி. விட்டமின் இ உடைய டிஃபிஷியன்சி தான் ஸ்டெரிலிட்டி. அதோட யூஸ் என்னன்னா ஆன்டி ஸ்டெரிலிட்டி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ. அதே மாதிரி 11th ஜூலை என்ன டே அப்படின்னு கேட்டா வேர்ல்டு பாப்புலேஷன் டே. ஓகே, வேர்ல்டு பாப்புலேஷன் டே 11th ஜூலை அப்படின்னு சொல்லுவோம். செக்ஸ் ஹார்மோனை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சவர், டிஸ்கவர் பண்ணவர் யார் அப்படின்னா அடால்ஃப் பியூட்டினேட் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காரு. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டா அதாவது இன்டர்நேஷனல் டிசீஸ் ஒன்னு இருக்கு. இன்டர்நேஷனல் டிசீஸ் பாத்தீங்க அப்படின்னு கேட்டா என்ன சார் சொல்லலாம்? இன்டர்நேஷனல் டிசீஸ் ரெண்டு இருக்கு. ஒன்னு சிப்லிஸ், ரெண்டு கொனேரியா. அப்ப ஈஸியா நமக்கு சிப்லிஸ் அண்ட் கொனேரியா அப்படிங்கிறது இன்டர்நேஷனல் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இந்த சாப்டர் ஓவர். ஓகேவா? இதுல ஏதாவது டவுட்னா எனக்கு கால் பண்ணி கேளுங்க. ஓகே, தேங்க்யூ.